ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரோட டேவும் சூப்பராக போகுதுன்னு நம்புகிறேன். இன்னியோட வீடியோவில் கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி 2 கிராஃப்ட் ஐட்டம்ஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கிராஃப்ட் லவராக தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கார்ட்போர்ட் பாக்ஸஸ்லாம் எடுத்து வச்சுருப்பீங்க கிராஃப்ட் செய்யலான்னு. ஸோ இதுதான் டைம். இதை எடுத்து இப்போது நான் சொல்கிற 2 ஐடியாவும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்லேயும் அழகான ஒரு டெக்கர் பீஸாக அது அமையும். ஃபர்ஸ்ட் ஒரு ரெயின்போ மாதிரி பண்ணுறேன். இதுக்கு நான் 3 லேயர் தான் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் ஆப்ஜெக்ட் வச்சுட்டு ஒரு செமி சர்க்கிள் மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டேன். அதை வந்துட்டு பாக்ஸ் கட்டர் வச்சுட்டு கட் பண்ணி எடுக்கிறேன். இல்லைனா நீங்கள் சிசர் கூட யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நீங்கள் சின்ன பசங்களாக இருந்தாக்கா இதை ட்ரை பண்ண போகிறதா இருந்தால் கண்டிப்பாக உங்களோட எல்டர்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் கட் பண்ணியாச்சு. அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லேயருக்கான அவுட்லைன் போட்டுருக்கிறேன். அடுத்து 1 இன்ச் கேப்பில் அதோட பவுண்ட்ரியை மார்க் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி 3 லேயர் கட் பண்ணிக்கிறேன் நான். உங்களுக்கு எத்தனை லேயர் வேணும்னாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த 3 லேயரையும் வேறு வேறு டெக்ஸ்சரில் இருக்கிற வேறு கலரில் இருக்கிற த்ரெட்னால் சுற்ற போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற கயிறு எடுத்துக்கிறேன். இதுக்கு நீங்கள் மேக்ரமே கார்ட் கூட எடுத்துக்கலாம். நான் இங்கே காட்டன் ரோப் எடுத்திருக்கேன். இதை ஃபர்ஸ்ட்டு நம்ம நாட் போட்டுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்டில் க்ளூ வச்சுட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். யாருக்கெல்லாம் டெக்ஸ்சர்லாம் ரொம்ப பிடிக்குமோ அண்ட் கலர் ரொம்ப பிரைட்டான வைப்ரண்ட் கலர்ஸ்லாம் பார்க்க ரொம்ப இஷ்டப்படுவாங்களோ அவங்களுக்கு இந்த கிராஃப்ட் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா அது பார்க்கும்போதே ஒரு ஹாப்பினஸ் க்ரியேட் ஆகும். இப்போ நம்ம சுற்றி முடிச்சாச்சு. இங்கே நான் ஃபெவிகால் ஒயிட் க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ கூட யூஸ் பண்ணலாம். பிகாஸ் த்ரெட்டுங்கிறதுனால ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகும். இந்த கார்ட்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 சென்டிமீட்டர் நான் எக்ஸஸாக விட்டுட்டு தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் லேட்டராக நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் நம்ம அந்த காயிற வரைக்கும் நூலும் சரிஞ்சு கீழே வராது. அதுக்காக இந்த கிராஃப்டோட ஸ்பெஷாலிட்டியே ஒரு லேயர்லேயும் ஒரு டெக்ஸ்சர் க்ரியேட் பண்ணுறது தான். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு கொஞ்சம் திக்கான காட்டன் ரோப் போட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உல்லன் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். உல்லன் த்ரெட்டில் வந்துட்டு பர்ன்ட் ஆரஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து ப்ளூ ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 3 கலருமே வந்துட்டு வைப்ரண்ட்டாக எடுக்கல, நான் கொஞ்சம் மியூட்டட் டோனில் தான் எடுத்திருக்கேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் பேஸில் ஒரு காமன் பேஸில் ஸ்டிக் பண்ணோம் இல்லையா, அதுக்காக ஒரு கார்ட்போர்ட் எடுக்கிறேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கார்ட்போர்ட் கட் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா, அப்போவே இந்த பேஸ் கட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்துட்டு த்ரெட்லாம் போட்டதுக்கப்புறமா மெஷர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த சைஸை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கட்டும். இது வந்துட்டு வெளியில் தெரிய வேண்டாம். அதுக்காக அந்த 3 ரிங்கும் வச்சதுக்கப்புறமா என்ன சைஸ் இருக்கோ அதை விட கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கட்டும். இது மேலே அகைன் நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ண ஆரம்பிக்கிறேன். இது விழுந்துருமா, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குமான்ற டவுட்டே வேண்டாம். பிகாஸ் கார்ட்போர்டும் த்ரெட் ரெண்டுத்து கூடயும் ஃபெவிகால் நல்லாவே ஒர்க் ஆகுது. எக்ஸஸ் எல்லாம் இப்போ கட் பண்ணிவிட்டு நூலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் பிக் பண்ணியிருக்கிறது எல்லாமே மியூட்டட் டோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால டேசலும் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் கலர் பிக் பண்ணாமல் ஜூட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பாயிண்டில் நீங்கள் டேசல் கூட தொங்க விடலாம், இல்லைனா பாம் கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் ஸ்ட்ரைட்டாகவே ஃப்ரிஞ்சஸ் மாதிரி அதில் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட்டு ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை ஃபெவிகால் க்ளூ வச்சுட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் யூஸ் பண்ணுற 3 கலர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ஏற்கனவே உங்கள் வீட்டில் இருக்கிற டெக்கர் ஐட்டம், இப்போ ஒரு சோஃபா கலராக இருக்கட்டும், இல்லை ஒரு வால் ஹேங்கிங்காக இருக்கட்டும், இல்லை உங்கள் வால் கலராக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த 3 கலரையும் பிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் சோஃபா கலரில் வந்துட்டு ஒரு டீல் ப்ளூ இருக்குன்னா நீங்கள் இதில் ஒரு லேயர் டீல் ப்ளூ கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இந்த டெக்கர் முடிச்சாச்சு. இதோட ஃபைனல் லுக் பார்க்கலாம். இதோட பேக் சைடில் டபுள் சைடட் டேப் வச்சுட்டு நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இல்லைனா இதில் எதனாவது கயிறு மாதிரி வச்சுட்டு ஹேங் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ரெயின்போ பேட்டர்ன் அண்ட் கலர் ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இதை ட்ரை பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக பிக்சர்ஸை எனக்கு வாட்ஸ்அப்பில் இல்லைனா இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். நம்ம இப்போ பார்க்க போகிற கிராஃப்ட் ஐடியா ஒரு வால் ஹேங்கிங் தான். அண்ட் இதை வந்துட்டு நீங்கள் ஆட்ரைக் கிளேயில் கூட ட்ரை பண்ணலாம். நான் இங்கே கார்ட்போர்ட்லேயே வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ என்ன அங்கே வரைஞ்சிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பரை 2 ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு லோட்டஸ் ஷேப்போ இல்லை ஒரு லில்லி ஷேப்போ உங்களுக்கு என்ன ஃப்ளவர் பேட்டர்ன் வேணுமோ அதை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி பண்ணும்போது 2 சைடுமே சிமெட்ரிக்கலாக வரும். அதனால தான் இதை வந்துட்டு ஒரு கார்ட்போர்டில் ட்ரேஸ் பண்ணிவிட்டு பாக்ஸ் கட்டர் வச்சுட்டு அவுட்லைன் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா சிசர் வச்சுட்டு கட் பண்ணிக்கிறேன். இது ஏன் நம்ம வந்துட்டு ரெண்டுமே பண்ணுறோன்னாக்கா, சிசர் வச்சுட்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கர்வ்டு எட்ஜஸ்லாம் டக்குன்னு கொஞ்சம் கட் ஆகும். ஃபஸ்ட்டே நீங்கள் பாக்ஸ் கட்டர் வச்சுட்டு ஒரு அவுட்லைன் போட்டிருந்தீங்கன்னா. அகெயின் நீங்கள் சின்ன பசங்களாக இருந்தீங்கன்னாக்கா பெரியவங்களோட ஹெல்ப் வாங்கிட்டு இதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க.
இந்த லோட்டஸ் பேட்டர்ன் இப்போதைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்காக தான் இருக்குது. அண்ட் வீட்லேயும் இதை மாட்டினாக்க ரொம்ப ப்ளசன்ட் லுக்கிங்காக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, அதே ஸ்டென்சிலில் அதை விட கொஞ்சம் சின்னதான பேட்டர்ன் வந்துட்டு க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த பேட்டர்னையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ பெரிய லோட்டஸில் 2, சின்ன லோட்டஸில் 4 எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு பட் ஷேப் மாதிரி, ஒரு டியர் ட்ராப் மாதிரி ஒரு ஷேப்பும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நம்ம கார்ட்போர்ட்லாம் ப்ரௌன் கலரில் இருக்கு இல்லையா, அதனால் அதுக்கு மேலே நம்ம என்ன கலர் அடித்தாலும் கொஞ்சம் டிம்மாக இருக்கும். அதனால தான் ஃபர்ஸ்ட்டு ப்ரைமர் கோட் ஒயிட் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே நீங்கள் கலர் அடிக்கும் போது அந்த கலர் என்னவோ அது வைப்ரண்ட்டாக நல்லாவே தெரியும். இந்த ப்ளூ கலரோட கலர் கோடு ஃபெவிக்ரில்ல செருலியன் ப்ளூ 32 அண்ட் இது கோல்டன் எல்லோ 09. இந்த கலர் ஆரஞ்சு 17. இந்த கலர் எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா அவுட்லைனர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த அவுட்லைனர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ரொம்ப ஃப்ளாட் லுக்காக இல்லாமல் இது கொஞ்சம் எம்போஸ்டாக கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும். உங்ககிட்ட ஏர் ட்ரை கிளே இல்லைனா ஹாட் க்ளூ கன் இருக்குன்னா இந்த சைடெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப விசிபிளி ஸ்ட்ரைட்டாகவே பார்க்கும்போது தெரியாது கார்ட்போர்ட் மாதிரி. சைட்லேருந்து பார்த்தாக்கா கொஞ்சம் கார்ட்போர்ட் பீப் ஆகும். அதனால நீங்கள் அந்த மாதிரி இருந்ததுன்னா கவர் பண்ணிக்கலாம். இந்த கோல்டன் அவுட்லைனர் மட்டும் தான் என்கிட்ட இருந்தது. அதனால் இந்த எல்லோவில் அந்த அவுட்லைனர் வச்சுட்டு லைன் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா ப்ளூ கலர் மெட்டாலிக் பெயிண்ட் வச்சுட்டு கலர் மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன். இது எல்லாத்தையும் கோர்த்து தொங்க விடுறதுக்கு நான் இங்கே ஊசியும் நூலும் தான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பெரிய ஊசி வச்சுட்டு ஹோல் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இதில் லாஸ்ட்டாக டாசல் தொங்க விடலான்னு இருக்கேன். அதனால் உல்லன் த்ரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நிறையா சுற்றிக்கிட்டு ஒரு சின்ன த்ரெட் எடுத்து மேலே ஒரு நாட் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த லூப்லேருந்து சிசர் இன்சர்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போது மேலே ஒரு 1 inch கேப்பில் அகைன் இன்னொன்று ஒரு நாட் போட்டுக்கோங்க ஒரு நூல் எடுத்துகிட்டு. இப்போ இந்த எண்டு எல்லாத்தையும் ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, டாசல்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு சின்ன பீட் எடுத்துகிட்டு அதில் முடிச்சு போட்டுக்கிறேன். ஸோ தட் இந்த நூல் இதை டாசலை தாண்டி வெளில வராமல் இருக்கிறதுக்காக. டாசலுக்கு அடியிலேருந்து விட்டு வெளியில் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பெல் ஷேப் மாதிரி டாசல் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா ஒரு 2 பீட் ஆட் பண்ணிவிட்டு இந்த டியர் ட்ராப் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா எவ்ரி பேட்டர்னுக்கு நடுப்புற ஒரு 5 பீட் வந்துட்டு இன்சர்ட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த வால் டெக்கர் எவ்வளோ லாங்காக வேணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சைஸஸ் வந்துட்டு நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஈவன் சைஸஸ் இருக்கிறத விட பெருசுலேருந்து சின்னது மாதிரி வர்றது ரொம்ப அழகாக இருக்கும். லாஸ்ட்டாக மீதம் இருந்த நூல்லே முடிச்சு போட்டு தொங்க விடலான்னு இருக்கேன். அண்ட் தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னையோட வீடியோவில் 2 கிராஃப்ட் ஐடியாஸ் பார்த்தாச்சு. அண்ட் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. இதை ட்ரை பண்ணிங்கன்னா நான் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமில் எனக்கு பிக்சர்ஸை ஷேர் பண்ணுங்கள். என்னோடய ஃப்யூச்சர் வீடியோவில் நான் போடுறேன். Thank you so much for watching. Have a great day. Bye.